சமீப காலமா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிய விட்டு நிறைய நிர்வாகிகள் வெளிய போறாங்க. தனி இயக்கமாவே இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கிறீங்க கட்சியில. ஸோ ஏன் அதனால கட்சிய விட்டு வெளிய போறாங்கன்னு நீங்க பார்க்குறீங்க? வெளியில போறாங்க, ஒரு புரட்சிகர இயக்கமா மாறுறாங்க அப்படின்னு சொல்லின்னா, நம்ம இந்த ஒரு இயக்கத்த நம்ம குறை சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து போய் எவன் ஒருத்தன் புரட்சிகர இயக்கமா மாறியிருக்கான்னு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து கல்யாண சுந்தரம் போனாரு. அதிமுகவுல சேர்ந்துட்டாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ராஜீவ் காந்தி போனாரு. திராவிட முன்னேற்றக் கழகத்துல சேர்ந்துட்டாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெற்றிக்குமரன் அன்கோ அந்த 5 பேர் கொண்ட குழு போணுச்சு. அது எப்படா சேரலான்னுட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு இல்லையா? அவங்க மூலமா பேரம் பேசிட்டு இருக்காய்ங்க. இப்போ அதுக்கு ராஜீவ்காந்தி பெட்ரு. ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஆளு நேரடியா திமுகவுல சேர்ந்தாரு. இப்ப இந்த 5 பேரும் வந்து அப்படி இப்படி நாங்க அப்படி செய்வோம், இப்படி செய்வோம்னு அங்கங்க எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு, நேரா போய் திமுகவினுடைய கூட்டணி கட்சிக்காரங்கள்ட்ட சேர்ந்து கூட்டணி கட்சிக்காரங்க மூலமா செல்றாங்க. இப்ப வெகு சமீபத்தில திருநெல்வேலியில கலந்தாய்வுல வந்து 2 தம்பிங்க, ஐயோ! எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு சீமான் கண்டுக்கல. நாங்க ஒரே சாதியா இருக்கிறதுனால இப்படி பண்ணிட்டாங்க. இந்த சாதி இங்க டாமினேஷன் அப்படிலாம் சொல்லிட்டு, நேத்து பார்த்தா இதுல போய் உட்கார்ந்துருக்கிறானுங்க. திமுக துண்ட போட்டுக்கிட்டு ராஜீவ்காந்தி பக்கத்துல நேரோட போய் திமுகவுல சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ இளவஞ்சி அக்கா போனாங்க. இளவஞ்சி மருத்துவர் இளவஞ்சி போகும்பொழுது, இங்க பெண்களுக்கு வாய்ப்பு இல்ல, மறுக்கப்பட்டிருக்கு, இங்க போட்டிருக்கு. அங்க போய் என்ன பண்ணுச்சு? இது தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்துல போய் என்ன பண்ணாங்க? தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தை இப்ப யார் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கா? வேல்முருகன் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு. அப்போ நீங்க ஒரு குறை சொல்றீங்க. ஒரு இயக்கத்தை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னு சொன்னா, அதை விட நல்ல இயக்கத்தை நீங்க கட்டமைச்சு அப்படின்னா உங்க நோக்கம் புனிதமானது. ஆனா நீங்க ஒரு இயக்கத்தை குறை சொல்றீங்க, வெளியில போறீங்க, போய் உடனே திமுக நேத்து வரலையும் அதிமுகவை எதிர்த்துக்கிட்டு இருந்த ஒன்னால திடீர்னு அதிமுகவோட சேர முடியுது. நேத்து வரலையும் திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருந்த ஒன்னால திடீர்னு திமுகவுல சேர்ந்து உன்னால முடியும்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன். அப்ப அது மாதிரி ஆட்களுக்கு நேச்சராகவே, அதாவது இயற்கையாகவே நாம் தமிழர் கட்சியில இடம் இருக்காது. நம்மளுக்கு மாத வருமானத்தை நாம் தமிழர் கட்சி மூலமா ஈட்டிக்கலாம், நமக்கு வந்து சோசியல் ஸ்டேட்டஸை பெருசா இன்க்ரீஸ் பண்ணோம், அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சியில சர்வே பண்ணவே முடியாது. அது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்க, மாத வருமானம் கொடுக்கறதுக்கு இது என்ன கார்பரேட் கம்பெனியா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகமா ஆதரிச்சு பேசுனா ஒரு நாளைக்கு 200 கொடுக்கறதுக்கு? அது மாதிரி வாய்ப்பே இல்லை. அப்போ இது வந்து நம்ம ஒரு வாழ்வியல், இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நம்மளுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எதிர்பார்க்க இருந்தா இந்த கட்சியில நிலை பெறவே முடியாது. இது வந்து நமக்கான ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியல்ல நமது பிள்ளைகளுக்கு, நமது எதிர்கால தலைமுறைகளுக்கு என்ன மாதிரியான வாழ்வியலை நம்ம விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறதுக்கான வாழ்வியல் தான். அப்போ அது மாதிரி உள்ளவங்க இப்போ 2 கூட்டத்துல சீமான் அண்ணன் என் பேரை சொல்லி பேசல அப்படின்னு சொன்னா நான் கோவிச்சுட்டு கட்சை விட்டு போனேன்னா என் எதிர்பார்ப்பு என்னன்னா, அந்த 2 கூட்டத்துல அண்ணன் என் பேரை சொல்லி கூப்பிடணுங்க. 4 கூட்டத்துல ஒருத்தர் வந்து 2வதா ஏத்தப்படுகின்ற பேச்சாளர் 3வதாக ஏத்தப்படுவாரு அல்லது 4வதாக ஏத்தப்படுவார்னா, அவர் அதை காரணம் சொல்லிட்டு வெளியில போனார்னா அவருடைய எதிர்பார்ப்பு அந்த மேடையோட கிரெடிபிலிட்டி. இது மாதிரியான குறுகிய கால அபிலாசைகளுக்குள் சிக்குண்டு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த கட்சியில நிலை பெற முடியாது. இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு இல்லைங்க, வெற்றிக்குமரன் வந்து என் பேச்சை எங்களெல்லாம் யாரை கேட்டு இவங்க கட்சியை விட்டு நீக்கினாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாரு இல்லையா? வெற்றிக்குமரனால அவர் கட்சிக்குள்ள இருந்தப்ப மதுரையை சுத்தில எத்தனை பொறுப்பாளர்கள் நீக்கியிருப்பாங்க? ஈதா சீமான்னு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மதுரை வெற்றிக்குமரன் சொல்லி தான் அண்ணன் வந்து நீக்கி விட வேண்டிய சூழல் வந்துச்சு. அவரை நீக்காட்டினா நான் வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னாப்புல யாரு? வெற்றிக்குமரன். அப்போ ஈதா சீமான்ட்ட கேட்கல. அப்போ நீங்க இருக்கும் பொழுது, கட்சிக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க கட்டமைப்புக்கு, நீங்க கட்டமைக்கிற அந்த கட்சி கட்டமைப்புக்கு இடையூறா இருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னதை கேட்டுட்டு நீக்கி விடும் பொழுது அது இனிச்சுது. நீங்க கட்டமைப்புக்கு இடையூறா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை நீக்கி விடும் பொழுது அந்த பரிதாபம், அநீதி இழைக்கப்பட்டு விட்டதுன்னு. அப்படிதான் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த கட்சி, இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் அதிகாரத்தை ஒரு பெரிய யுத்தத்தின் மூலமாக தான் பெற முடியும். எனக்கு நல்லா தெரியும். அந்த யுத்தம்ங்கிறது வந்து மக்கள் மனசில் ஏற்படுகின்ற அரசியல் மாற்றம். அதை தாண்டி வந்து அவர் கட்சியை விட்டு போனால் கட்சி நசுங்கிடும், அவர் கட்சிக்குள்ளே வந்தால் கட்சி பெருசாக டெவலப் ஆகிடும், அப்படியெல்லாம் கிடையாது. இது ஒரு முன்மொழியப்பட்ட தத்துவம். இந்த தத்துவத்திற்குன்னு ஒரு உயிர்ப்பு நிலை இருக்கு. இந்த தத்துவம் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இது பேசு பொருளாக்கப்பட்டே வந்துகிட்டு இருக்கும். நீங்க பாருங்க, சீமான் அண்ணன் இந்த பொதுத்தளத்திலையும் சரி, அவர் இந்த மக்களுக்காக செய்த அநீதி என்ன? சீமான் அண்ணன் எடுத்த முடிவுகளால நடுரோட்டில் நின்ன மக்களினுடைய எண்ணிக்கை என்ன? சீமான் அண்ணன் எடுத்த அரசியல் நடவடிக்கையினால பாதிக்கப்பட்ட கிராமங்கள் எத்தனை?
அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சதா சர்வகாலமும் சீமான் அண்ணனை விமர்சிக்கிறீங்க. எதற்கு எதற்கு உங்களுடைய விமர்சனம் தேவைப்படுது? சீமான் அண்ணன் வீட்டில் கார் இருக்குது, சீமான் அண்ணன் வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்குறாரு, சீமான் அண்ணன் இதெல்லாமா ஒரு அரசியல் இது? அப்போ என்னன்னா இந்த கட்சியை பொறுத்தவரையிலும் நாம் நினைக்கிறது இது ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியலை வந்து வாழ தான் முடியும். இதில் வந்து நீங்கள் க்ரெடிபிலிட்டி எல்லாம் வந்து சம்பாரிச்சுட்டு குறுகிய காலத்தில் ஒரு மாடி வீடை கட்டி அப்படியெல்லாம் இது பார்க்க முடியும். ஒன்று உண்டு. அதாவது நம்ம இந்த தமிழர் கட்சியில் இவரெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய சொத்துன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஒரு சில பேர் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வெளியில் போனவங்கலாம் இந்த கட்சியை வச்சு நம்ம ஏதாச்சும் சொத்து வாங்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ ராஜீவ்காந்தி மேட்டர்லாம் அப்படித்தான். அது மாதிரி நிறைய சொல்லலாம். என்னை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து ஒரு உயிர்ப்பு நிலை தத்துவம். இந்த தத்துவத்தில் வந்து தலைமை நேர்மையாக இருக்குது. 2009 அந்த தலைமையை எப்படி பார்த்தோமோ அதே கொள்கையோடு அதே பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றது. சில இடங்களில் அதாவது நான் சொன்ன மாதிரி அப்போ வெளிப்படுத்திய டோன் வேற, இப்போ வெளிப்படுத்துகிற டோன் வேற. ஆனால் சித்தாந்தம் ஒரே சித்தாந்தம், பயணம் ஒரே பயணம்தான். இதில் யாரெல்லாம் உடன்பட்டு வர்றாங்களோ அவங்க முற்றுமுழுதாக இந்த கட்சி அதிகாரத்தில் அமரும் வரை உடன்பட்டு வருவாங்க. இந்த உடன்பாடுங்கிறது வந்து எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட உடன்பாடாக இருக்கணும். எதிர்பார்ப்புகளோடு இருந்துச்சுன்னா இந்த கட்சியில் நீங்கள் பயணிக்கவே முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. எதிர்பார்ப்பற்ற ஒரு உடன்பாட்டோடு பயணிக்கிறவங்க தொலைதூரம் பயணித்த பிறகும் ஒரு அதிகாரத்தை அடைகிற வரலையும், இந்த கட்சி அதிகாரத்தை அடைகிற வரலையும் இதுக்குள்ளேயே இருப்பாங்க. அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தமும் வேண்டியதில்லை. இந்த தத்துவமும் அப்படிதான். ஆனால் இது குறுகிய கால பயன்பாட்டிற்காக எதிர்பார்ப்புக்காக வர்றவங்க உறுதியாக ஒரு கொஞ்ச காலம் நிற்பாங்க. அப்புறம் எனக்கு அது சரியில்லை, எனக்கு இது சரியில்லைன்ட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். வெளியில் போனவர்களெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பலை. வெளியில் போனவர்கள்லாம் நீங்கள் ஒன்று தான் செய்யணும். இந்த கட்சியில் என்னத்தை நீங்கள் குறைய கண்டுபிடிச்சிங்களோ அதுக்கு மாற்றாக ஒரு புரட்சி இயக்கத்தை கண்டுபிடிச்சி அதில் இயங்கி அதில் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் இங்கே இருந்துட்டு சாக்கடைக்குள்ளே போய் இருந்துட்டு நாம் தமிழர் கட்சி நாறுதுன்னா அது என்ன? அப்படி தான் நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நாம் தமிழர் கட்சியை வளர்க்குறதுக்கு வருங்காலங்களில் உங்களுடைய திட்டங்கள் என்னன்னு கேட்குறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியது இல்லைங்க. சீமான் அண்ணன் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு முறையும் நமக்கான திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறாரு. முதல்ல நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில திட்டங்கள் அண்ணன் கையளிச்சிருக்கிறாங்க. முதல்ல ஒரு தொகுதியை நம்ம தேர்தல் தொகுதியாக பார்த்தோம். அதன் பிறகு ஒரு தொகுதியை 3 தொகுதியாக பிரித்து தேர்தல் தொகுதியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதன் பிறகு இல்லை, ஒரு 300 வாக்குச்சாவடி உள்ள ஒரு தொகுதியை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 100 வாக்குச்சாவடி உள்ள தொகுதியாக பிரித்தோம்னா அந்த 8 பேரால் அந்த வாக்குச்சாவடிகளை வந்து ரீச் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு 10 வாக்குச்சாவடிகளும் ஒரு தொகுதியாக மாற்றி பிரிங்க, அதற்கான வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டிருக்கிறாரு. இப்போ வெளியில் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இதுவரையிலையும் நான் வேலை செய்கிறேன்னு அண்ணன்ட்ட பாவலா காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு தொகுதியை கொடுத்து அந்த தொகுதியில் வந்து நீ 30 தொகுதியாக மாற்றி அந்த 30 தொகுதிக்கும் பொறுப்பாளரை போட்டு அந்த பொறுப்பாளரோட பட்டியலை இந்த தேதிக்குள்ளே கொடுன்னு சீமான் அண்ணன் சொன்ன பிறகு இதுவரையிலையும் வேலை செய்யாமல் இருந்தவங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. ஒன்று களத்தில் இறங்கி வேலை செய்யணும், 30 தொகுதிகளாக பார்த்து 24 240 பொறுப்பாளர்களை போட்டு நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணணும்? கட்சியை விட்டு வெளியில் போகிறது. அப்போ என்ன, வெளியில் போகும்பொழுது சும்மா என்னால் வேலை செய்ய முடியலைங்க, சீமான் அண்ணன் கொடுத்த கட்டளையின் அடிப்படையில் என்னால் வேலை செய்ய முடியலைங்க, அதனால் நான் கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு உத்தமர்கள் யாரும் இல்லை, இல்லை. அப்போ என்னன்னா வெளியில் போகும்பொழுது சீமான் அண்ணனை குறை சொல்லிட்டு போகணும். இப்போது ஒரு மாவட்ட செயலாளர் வெளியில் போகிறாரு, சீமான் அண்ணன் அவர் வந்து என்னை கேட்டு முடிவு பண்ணலை, என்ன அது பண்ணலை இது பண்ணலை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு இல்லையா. நீ வந்து 14 வருஷம் உன்னை மாவட்ட செயலாளராக போட்டிருந்தோம் இல்லையா, இந்த மாவட்டத்திற்கு 2-3 தொகுதியை கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த தொகுதிக்கு இத்தனை பொறுப்பாளர்னு பட்டியல் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஏதாச்சும் ஒரு பட்டியல் நீ போட்டிருந்தியா? இல்லை நீ தான் கட்சியை விட்டு வெளியில் போகிற, நீ ஒன்னால் போடப்பட்ட பொறுப்பாளர்கள் 10 பேரை கூட்டிட்டுனாலும் வேறு கட்சிக்கு போக முடியல, நீ ஒரு ஆளாக தான் போகிற. அப்போ என்னன்னா இதுவரையிலையும் நான் மாவட்ட செயலாளர்னு பேரையும் பொறுப்பையும் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தேன், என்னால் எந்த கட்டமைப்பையும் கொண்டுட்டு வர முடியல. இப்போ கட்டமைப்பை நெருக்கி பிடிக்கும் பொழுது, கழுத்தை பிடிச்சு கேட்கும் பொழுது என்னால் இங்கே சர்வை பண்ண முடியல, வேறு கட்சிக்கு போகணுங்கிற ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் குறை சொல்லிட்டு போகிறது. அப்படி தான் என்னை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, பொறுப்பாளர்களுக்கு, கடைக்கோடி உறுப்பினர்களுக்கு சொல்கிறது தான்.
தத்துவம் நமக்கான தத்துவம் ரொம்ப தெளிவாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த இடத்துலயும் சீமான் அண்ணன் உங்கள கொண்டு முட்டுச்சந்தத்துல நிறுத்தி, கைய கட்டி, ஒரு கேள்வி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நிறுத்தவே இல்ல. அது மாதிரியான தத்துவம். அதேபோல நாம் தமிழர் கட்சிக்காரன்னா எந்த காரர்களை நோக்கியும் நேர்மையோடு சில கேள்விகள கேட்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு பரிசுத்தமா ஒரு கூட்டணிக்கோ அல்லது எதுக்குமே தன்னை சமரசம் செய்து கொள்ளாம இந்த கட்சி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்காரன்றக்கு என்னடா பெருமை அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்காரனா இருக்கிறதே பெருமை. இப்ப வெளியில போய் பல பேர் கூவுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஜோதியில நம்மளால இருக்க முடியலையே அப்படிங்கிற வைத்தறிச்சலும் கூட. அப்போ அண்ணன் சீமான் அண்ணன் ரொம்ப தெளிவா திட்டமிடல் பண்ணி அவர தான் 10 மூலையில ஒரு செயல்பாடு செய்ய முடியாது. ஒரு மூலையில 10 செயல்பாடு வேணா செய்யலாம். அப்போ ஒரு மூளை எல்லாருக்கும் யோசிக்கட்டும். நீங்க ஒரு மூளை யோசிச்சு வெளிப்படுத்துகிற கட்டளையை நிறைவேற்றுங்க. அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தனக்கென்னு உள்ள எந்த எதிர்பார்ப்புகளும் எதிர்பார்ப்புன்னா அரசியல் அதிகாரத்தை பெறுவதை தாண்டி வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிறத பரிசுத்தமா நீங்க ஒத்துக்கொண்டு, அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு 10 தொகுதியை கட்டமைக்க சொல்லி ஒரு தேதி கொடுக்குறாரா, முடியாட்டினா ஒரு 5 தொகுதியனாலும் எடுத்துக்கொண்டு பட்டியலோட அண்ணன்கிட்ட நின்னோம்னா அது அது இன்னும் கூடுதலா இருக்கும். ஒரு வாட்டி 5, அடுத்த வாட்டி 5. அது மாதிரி தான் இங்க ஒரே ஒரு தான் தத்துவமும் தலைமையும் நேர்மையா இருக்கு. நம்ம எந்த அவதூறுகளுக்கும் எந்த பெரிய கட்சிக்காரங்களுடைய நெருக்கடிக்கும் நம்ம அஞ்ச வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், உறுப்பினர்களுக்கும், கடைக்கோடி விசுவாசிகளுக்கும் நாம நினைக்கிறது. உங்களோட வருங்கால திட்டங்கள் நிறைவேறும் சொல்லி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி.